அண்ணா இதை வாங்கிருக்கீங்களா விற்க கொண்டு வந்தீங்களா? வாங்கிருக்கப்பா, நான் வாங்கிருக்கீங்க. எத்தனை பல்லுக்கடா? 4 பல்லு. 4 பல்லு. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? சண்டைக்கு முட்டுக்காக. முட்டுக்காண்டி. 4 பல்லுன்னா முட்டுக்காகன்னா எல்லாரும் குட்டியை வாங்கி வளர்ப்பாங்க, நீங்க பெருசா வாங்கி. நம்ம குட்டி வாங்கி வளர்க்க அம்பிட்டு பொறுமை பத்தாது, அதனால பெரிய இடையை வாங்கிடுது. பொறுமை பத்தாது, பொறுமை பத்தாது. பத்தாது. என்ன விலை? அவன் 35 சொன்னாங்க, போன கலகமா இருக்கணும். அவன் 35 சொல்லி 30 ரூபாய்க்கு இல்லன்ட்டாங்க. நாங்க 24 ரெண்டு வாங்கிருக்கேன். சரி, 24 என்ன மதிப்பு போட்டீங்க? கறி கணக்குன்னா கீழதான். குட்டி கணக்கு தான். குட்டி கணக்கு தான் விலை தான். ஆமா, கலர் தான். ரைட். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க? இது நான் 10 வருஷமா இருக்கேன். என்ன அப்படி ஒரு அலாதி பிரியம் உங்களுக்கு? நான் எப்பயுமே வீட்டுல 2 சண்டை சாவா இந்த கடையில வளர்த்துக்க இருப்பேன். இப்ப இந்த உள்ளூர் கடை எடுத்திருக்கான், இந்த கடையை வாங்கியிருக்கான். வளர்த்துக்கு இருப்பேன், சண்டை விடுவேன், நம்மளமா நண்பர் கேட்டா கொடுத்துருவேன். சரிங்க அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே. பாம்பு கோயில் சந்தை வியாபாரி அங்குசாமி என்ன? ஆமா, வாரம் வாரம் குட்டிகள் கொண்டு வந்துடுறாங்க. ஆமா, அந்த தட்டிலையும் கிடக்கு. எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு 70 பக்கம் கிடக்கு. 70. இதுல எத்தனை கிடக்கு? இதுல 32 கிடக்கு. 32 குட்டி. அதுல ஒரு 31 கிடக்கு. இதுல 31. ஆமா. என்ன 2 தரமா பிரிச்சு போட்டிருக்கீங்களா? ஆமா, 2 தரமா பிரிச்சிருக்கு. 2 அண்ணாச்சிட்ட வாங்கினதுனால 2 தரமா கிடக்கு. சரி, இது ஜோடி என்ன விலையில கிடக்குனே? இது என்ன ஒரு 14 ரூபா கொடுத்துடலாம். ஜோடி 14,500. சொல்ற விலையா குடுக்குற விலையா? சொல்ற விலை 14,500. ஆமா, ஒரு 13 ரூபா கணக்கு பண்ணி 13 கையில கொடுத்துடலாம். ஆமா. எல்லாரும் நம்ம வீடியோ பார்த்துட்டு வியாபாரி விலை ஒண்ணு வெளியே ஒண்ணு சொல்றாங்க, விக்கிச்சில ஒண்ணு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அப்படிலாம் யாரும் எப்படி? இல்ல, அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்களே. நீங்க சொல்ற விலை. ஆமா. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த குட்டியை கேட்டாங்க. ஆனா இவங்க கேட்க வரைக்கும் அந்த குட்டி நம்மகிட்ட இருக்காதுல்ல. சரி, இதே தரத்துல கேக்குறாங்கன்னு இப்போ ஓபன் பிளேஸ்ல கேட்டாங்கன்னா இதே இப்பவே கொடுத்துடலாம். இந்த ரேட்டுக்கு. என்ன ரேட்? என்ன விலை சொன்னீங்க? 14,500 சொன்னா 14,500 சொல்றீங்க. 13,500னா கொடுத்துடலாம். 13,500னா கையில கொடுத்துடலாம். இந்த இருக்கு பாருங்க குட்டி. கராப்பர் குட்டி, பரும் சைஸ் குட்டி. ஆனா இது என்ன விலையில கிடக்குனே? இது வந்து ஜோடி 16 ரூபா கொடுத்துடலாம். ஜோடி 16. இல்ல, அதை விட பெரிய குட்டியா? ஆமா, அதை விட பெரிய குட்டி தானே. இந்த குட்டி பெரிய குட்டி. ஆமா, எல்லாமே பெரிய. ஆமா, அங்கேயும் பாருங்க, கரும்போட்டு எல்லாமே கிடக்கு. எல்லாம் கிடக்கு. அந்த ஆமா, பரும் சைஸ் குட்டிகள். என்ன விலை வரைக்கும் கேட்டிருக்காங்கண்ணே? நான் இது வரைக்கும் விலை வைக்கல. இது வரைக்கும் யாரும் கேட்கல. ஆமா, கடைசியா இறுதி விலை இந்த விலைன்னா கொடுக்கலாம். இதுக்கு கீழே குறைச்சு கொடுக்க முடியாது. 15 ரூபானா அடிச்சிடலாம். ஜோடி 15 ரூபானா கையில கொடுத்துடலாம். ஆமா, பரு சைஸ் குட்டி. ஆமா, எல்லாமே பருவட்டு. நல்ல பருவட்டு. இந்த குட்டிலாம் இந்த இறகடி பாருங்க. ஆமா, குட்டிகள். நான் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரையில இருந்து வரணும். மதுரை எடுத்துட்டா சந்தை கொஞ்சம் பிளாங்கா. அவ்வளவு பேர் வரீங்க சந்தையில. எத்தனை குட்டிகள் வாங்க வந்தீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? 8 குட்டி வாங்கிருக்கீங்க. 8 குட்டி. என்ன 8 குட்டி வாங்கிருக்கீங்க? என்ன வளர்க்கறதுக்கு? முட்டுக்கா, பக்ரீத்துக்கா? முட்டுக்கு தான். முட்டுக்கு. எப்படி என்ன விலைக்கு முடிஞ்சது? 23 ரூபாய்க்கு முடியுது. 4 குட்டி. 4 குட்டியும் சேர்த்து 23,000. என்ன விலை குறைச்சிங்க சொன்னதுல இருந்து? அவங்க 24 ரூபா சொன்னாங்க, 23 ரூபா. 1000 ரூபா தான் குறைச்சிருக்கீங்க. குட்டிக்கு 250 தான் குறைக்க முடியுங்களா? ஏன் இன்னும் கொஞ்சம் பார்கெயின் பண்ணிருக்கீங்க? அதுக்கு மேல குறைக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த குட்டிகளை ஏன் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? கலர் பிடிச்சிருச்சுக்கா? இல்ல அம்சமா நல்ல உடல் வாகா கலருக்கு தாங்க. கலருக்கு தான் காசு. இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்தா லாபம் இருக்கா? உண்மையிலே கேட்கறேன். லாபம் இருக்கு. ஒரு வருஷம் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, லாபம் கிடைக்குமா? கிடைக்கும். வாங்கி வளர்க்கலாமா? எப்படி வாங்கி வியாபாரம் பாக்குறோம், வாங்கி வளர்க்க செய்யறோம். சரி, நல்ல லாபம் கிடைக்கும். அப்படி அதெல்லாம் கிடைக்கும். கறி ரேட் என்ன இருக்காங்க மதுரையில? கறி ரேட் வந்து 650 இருந்து 700 900 வரைக்கும் போறாங்க. 900 வரைக்கும் இருக்கு. குட்டிட்டு இருந்து இளங்குட்டியா இருந்தா 900 1000 வரைக்கும் போறாங்க. சரி, கொஞ்சம் முத்து நாடா இருந்துச்சுன்னா 600 ரூபாயில இருந்து 650 இருந்து போறாங்க. இன்னைக்கு எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எத்தனை வாங்கிருக்கு? நம்ம ஒரு 10 குட்டி வாங்கியிருக்கோமே. எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க? வியாபாரத்துக்கு ஒரு 5 குட்டி வாங்கியிருக்கோமே. சரி. வளப்புக்கு ஒரு 4 குட்டி வாங்கியிருக்கோமே. இந்த இது ஒண்ணு வளப்புக்கு வாங்கிட்டு போறோமே. சரி, இந்த குட்டி என்னது? பொட்டை குட்டியா கடா குட்டியா? இது பொட்டை குட்டி. பொட்டை குட்டி. என்ன ரேட் சொன்னாங்க? என்ன ரேட் முடிஞ்சது? இது 7 ரூபா சொன்னாங்கண்ணே. சரி. நாம 5,700 வாங்கியிருக்கனே. 7 சொன்னது 5,200. 5,700 என்ன கணக்குல விலை குறைச்சிங்க? குட்டியோட தரத்துக்கு தந்தானே விலை போட்டு வாங்க முடியல. இல்ல இட மதிப்பு எதுவும் செக் பண்ணீங்களா? இல்லண்ணே, வளப்பு குட்டிக்கு இடம் கிடையாதுண்ணே. இடம் கிடையாது. இன்னைக்கு ஓரளவு திருப்திகரமா முடிஞ்சது. அதெல்லாம் முடிஞ்சுண்ணே. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அண்ணே மதுரைண்ணே. மதுரை செக்காலோனி. சரி, குட்டிகள் வாங்க வந்தீங்களா? எப்படி? குட்டிகள் வாங்க தானே வந்தோம். வாங்க வந்தீங்க. சண்டைக்கு முட்டுக்கு மட்டும்தான். ரைட். எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அண்ணே இப்போ ஒரு 3 பெருங்கடா வாங்கியிருக்கோம்ண்ணே. 3 எல்லாமே முரட்டு கடாவா இருக்க? ஆமாண்ணே, எல்லாமே 2 பல்லு தானே. எல்லாம் 2 பல்லு. இது என்ன விலைக்கு முடிஞ்சது? 2 பல்லு இது 32 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்திருக்குண்ணே. 32 நீங்க வாங்கினது? ஆமா, உள்ள பெரிய சண்டையாகி வாங்கின பொருள். அது வெள்ள 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்குண்ணே. 20. ஆமா, அது சண்டைக்கு போயிட்டு வந்த ஜெயிச்சதாப்போ. ஆமா, 2 பந்தயம் எடுத்துருக்கு, ஒரு ஜர்ஜரி பண்ணிருக்கு. சரி. அந்த வெள்ள கடா. இது இந்த கடா 2 பல்லுண்ணே. ஆட்டுல இருந்து எடுத்த கடானே. 2 ஆட்டுல இருந்து.
இந்த கருப்பு குட்டி 7,500 வாங்கியிருக்கேனே. 7,500. சண்டைக்கு தானே. ரைட். எல்லாமே பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கா வாங்கின மாதிரி இருக்கு. இது 8 ரூபாய்க்கு வாங்கினதுண்ணே. 8. நம்ம வாங்குறப்ப 500,000 பார்க்க மாட்டோம்ண்ணே. சரி. சண்டைக்கு எடுக்கனால கால் கணம் பிறப்பு பார்த்து தானே எடுக்கிறது. சரி. இது எல்லாம் மொத்தமா வாங்கிருக்கீங்களா? என்ன தேவைக்காக? உங்க சொந்த யூஸ்க்கா? சண்டைக்கு மட்டும் தானே. சண்டைக்கு தான் மெயின். விற்பனை பண்ணுவோம்ண்ணே. விற்பனை பண்ணுவோம் யாரும் கேட்டாலும். சரி. இதுல இந்த குட்டிகளை பார்த்துட்டு ஏதாட்டும் வேணும், இந்த கருப்பு எனக்கு வேணும் அப்படின்னாலும் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம்ண்ணே. மதுரையில எந்த பகுதி? நம்ம செக்காரனூர்ண்ணே. செக்காரனூர். உங்க பேரு நம்பர் கொடுத்துருங்க. என் பேரு காசினே. சரி. நம்பர் வந்து 9047 47 22 22 09 09 68ண்ணே. 68. நம்மகிட்ட எனி டைம் கடை இருக்கும்ண்ணே. முட்டுக்கு வாங்கிக்கலாம், வளப்புக்கும் வாங்கிக்கலாம். முட்டு கடை அதிகமா இருக்கு நம்மகிட்ட. ரைட். 27 சொன்னது கேட்டது 25. எந்த ஊர்ல இருந்து எப்படிங்க? வீட்டி ரெட்டியாபட்டியா? சிவகாசி. 27 சொல்றீங்க, கேட்டது 25. 25. இந்த ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா? வேற எதுவும்? இல்ல 14 கொண்டு வந்தோம், பூரா வந்துருச்சு. 14 தூள் கிளப்பிருக்கீங்களே. மத்த வியாபாரிகள் எல்லாம் டயர்டாகி நிக்காங்களே. ஆமா. என்ன விலை வந்தா குடுக்கறாப்புல இருக்கு? 26னா கொடுத்துரும். 26னா கொடுக்கலாம். வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா? எத்தனை கிலோ கறி இருக்கும்? 35 கிலோ. எத்தனை கிலோ இருக்கும்? 35 கிலோ கறி இருக்கும். கோயிலுக்கு கெட்டுனா அம்சமா இருக்கும். கன்னி கிடா. பல்லு எப்படின்னு இருக்கு? 6 பல்லு. எந்த ஊர் வியாபாரி? பக்கத்துல வச்சு சொல்லுங்க. ரெட்டியாபட்டி. நல்ல ஒரிஜினல் பொட்டு, வெள்ளை பொட்டு. ஆனா பல்லு எத்தனை இருக்கு? பல்லு 2 பல்லு தானே. 2 பல்லு. 2 பல்லுனா 1 வருஷமா? 1 வருஷம் 1 வருஷம் 1 மாசம் ஆகுதுண்ணே. கரெக்டா அவ்வளவுதான். 11 மாசம் ஆகுதுண்ணே. ரொம்ப துல்லியமா கணக்கு சொல்றீங்களா? வீட்டுல வளர்த்த குட்டியா? வீட்டுல பச்சை வீட்டுல இருந்து வளர்த்தது. சின்ன குட்டில இருந்து வளர்த்தீங்க? ஆமா. உங்க ஆட்டுல உள்ளதா? நம்ம ஆட்டுல உள்ளதானே. சரி. என்ன தேவைக்காக இதை வளர்த்தீங்க? இது நம்ம ஒரு வீட்டுல ஒரு ஆசையா வளர்த்தது. சரி. இப்ப கொஞ்சம் இழுக்க உள்ளவும் இல்ல, வீட்டாளர்களை குத்துது, அதனால கொடுக்க போறீங்க. சரி. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 25 ரூபா சொன்னேன். 25 சொல்ற விலை. என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்க? 19 ரூபா வரைக்கும் கேக்குறாங்க. 19. 6,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கா? ஆமாண்ணே. மேல வந்தா கொடுக்கலாம். 20 ரூபாய்க்கு மேல வந்தா கொடுக்கலாம். 20 ரூபாய்க்கு மேலன்னா கையில கொடுத்துக்கலாம். இந்த ஆடை வாங்கினா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குமா? 20 ரூபாய்க்கு மேல வாங்கினா 30 கிலோ மேல இறங்கி கீழே இருக்காதுண்ணே கறி. ஆமா. வியாபாரம் அப்ப விலை வச்சாங்களா வைக்கலையா? விலை வச்சிட்டாங்க. 19 ரூபா 20 ரூபாக்குள்ள அனுசரிச்சு கேக்குறாங்க. மேல வர மாட்டாங்க, கீழே தான் நிக்காங்க. நீங்க எப்ப டயர்ட் ஆவீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம வியாபாரி தானே, அதுக்கு அசரால் கிடையாது. எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க? 5 கொண்டு வந்தேனே செம்பரி. சரி. 4 பெருசுனே. இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு நிக்குது. வெள்ளாடு 4 கொண்டு வந்தேன். எல்லாமே பெருசு. இது ஒண்ணு வியாபாரி தானே அப்போ? ஆமா, வியாபாரி தான். எந்தெந்த சந்தைக்கு எல்லாம் போவீங்க? எல்லா சந்தைக்குமே போவோம். மதுரை முல்லா? ஆமாண்ணே. மேலூர், வாடிப்பட்டி, திருப்போணம், திருமங்கலம், எல்லா சந்தைக்கும் போகணும். கோயில்பட்டி. கன்னியாடு 2 குட்டி. கன்னியாடு பிரமாதமா குட்டியை போட்டு வளர்த்துருக்கு. கன்னியாடு 2 குட்டி. என்ன குட்டி? என்ன? ஒண்ணு கிடாய், ஒண்ணு பொட்டை. ஒரு கிடாய், ஒரு பொட்டை. ஆமா. குட்டி போட்டு ஒரு 2 மாசம் இருக்குமா? போட்டு 2 மாசம் தான் இருக்கும். பல்லு எப்படின்னா இருக்கு? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. நல்ல பால் கொடுக்கு குட்டிக்கு. அடுத்த ஆடு சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆடு சனை வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல. இனிமேதான் ஆகும். சரி. என்ன விலை சொன்னாங்க? எப்படி? 18,000 ரூபாய். நீங்க வாங்குனது 18,000. வியாபாரி சொன்னது 25. 25ல இருந்து நல்லா குறைச்சிருக்கீங்களா விலைய? என்ன கணக்குல குறைச்சிங்க? எனக்கு ஆடு கன்னியாடா கொஞ்சம் வயசு கொஞ்சம் 6 பல்லு. கொஞ்சம் கணக்கு பண்ணி குறைச்சி கேட்டோம். கடைசியில் அவர் 20 குறைஞ்சலன்ட்டாரு. கடைசியில் 18,000 ரூபாய். இந்த ஆடை பிடிச்சு போய் வாங்கிருக்கீங்களா? ஆமா ஆமா. இது என்ன கணக்கு? இது கணக்கு குட்டி மறிக்க என்ன ஒரு லாபம்? மறியல காசு கிடைக்கும். எப்படி எவ்வளவு நாள் ஆகும்? நம்ம 20,000 ஒரு 6-7 மாசம் வளர்க்கணும். வளர்த்தா எடுத்துடலாம். ஆனா மொத்தம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க? 7 குட்டி கிடக்குனே. இதுல 7 நல்ல ஒரிஜினல் பீஸா வச்சிருக்கீங்களே. ஆமாண்ணே. இதெல்லாம் பொட்டை குட்டியா கடா குட்டி? பொட்டை குட்டி இல்ல, பூரா கடா குட்டி தானே. எல்லாமே கடா குட்டி தான். நல்ல ஒரு 5 மாசம் இருக்குமா? ஆமா, அவ்வளவுதான் இருக்குண்ணே. 5 மாசம் குட்டிகள் இருக்கும். அதெல்லாம் ஒரிஜினல் குட்டிகளா இருக்குங்க. ஆமா, ஒரிஜினல் குட்டியே. சந்தையில அதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஆமா, ஒரிஜினல். என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு குட்டி ஒண்ணு ஒரு 9 ரூபா கரையும் கொடுத்துலான்னு வைக்கணும். ஒரு குட்டி? ஆமா, 9,000. ஆமா. சொல்ற விலை கொஞ்சம் ஏத்தி சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள வந்தா அப்படியே கொடுத்து விட்டு வேற பேசி குறைக்கலாம். ஆமா, பிடிச்சிருந்தா குறைக்கலாம். ஆமா. ஜோடி 18,000 வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பிடிச்சிருந்தா நீங்க பேரம் பேசி பண்ணலாம். எப்படி இருக்கு இன்னைக்கு நடப்பு? சுமார் தான். வாங்குற ஆட்கள் குறைவா வந்திருக்காங்க. ஆளுக்கு இல்ல, அவ பூரா கிட்ட பூர விவசாய வேலை வந்துருச்சு இல்ல. சம்சாரி வந்து விழுந்தா தான் எனக்கு 10 நூறு கிடைக்கும். இல்லைன்னு கிடைக்கல. ஆமா. இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி ஒரு எத்தனை மாசம் வளர்த்தா நம்ம தீடு முறை விதை போட்டு நல்லா ஜம்முன்னு போட்டாச்சு நம்ம மீறி இருக்கு. நல்லா மீறி நம்ம பாக்குற பொறுத்து இருக்கு. சரி. ஆமா. அகத்திக்குள்ள போட்டு விதை போட்டாச்சுன்னா நல்லா குட்டி இப்போ வாங்கி போட்டாச்சுன்னா 1 மாசம் கிடந்தா போதும்.
குட்டி எப்படி ஒரு 10-15 ரூபா கணக்குக்கு வந்துடும். வந்துரும் என்ன? 2 மாதம் கிடந்தா போதும். ஒரிஜினல் கொடியாடு நல்ல வளர்ப்புக்கேத்த குட்டி. எத்தனை மாசம் குட்டி இருக்கும் அதெல்லாம்? இது 6 மாதம் கூட இருக்கும். 6 மாதம் 6 மாசம். அருமையா இருக்கு. கொம்புலாம் இன்னும் வளரல, எதுக்குமே பல்லு போட்டிருக்காது. நல்ல வளப்பான குட்டி. இதுல பொட்டைக்குட்டி எத்தனை நடக்கு, கிடா குட்டி எத்தனை நடக்கு? 3 பொட்டைக்குட்டி. 3 பொட்டைக்குட்டி. முதல் பருவத்துக்கு வர்ற ஸ்டேஜ். ஆமா ஆமா ஆமா. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் 25 சொல்றேன். 3ஐயும் சேர்த்தா? ஆமா 3ஐயும் சேர்த்து 25,000 ஆமா ஆமா. சொல்ற விலை. எவ்வளவு கேட்டிருக்காங்க? 20 கேட்காங்க. 20. 5,000 ரூபாய் டிஃபரன்ஸ்ல கிடைக்கும். கிடைக்கு. எவ்வளவு வந்தா நெருக்கி வந்தா குடுக்குறாப்ல ஐடியா? 20 கொடுத்துருவோம். 21. ஆமா 21. ஒரு 1000 ரூபா தான் குட்டிக்கு, 300 ரூபா தான் டிஃபரன்ஸ். 21,000 3 குட்டியை வாங்கிக்கலாம். அசத். ரைட். ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆதனூர்ண்ணே. எப்போதான் பக்கத்துல ஆதனூர். வீட்டு வளர்ப்பு குட்டியா இது? ஆமாண்ணா, வீட்டு வளர்ப்பு. எப்போ வாங்குனீங்க? எவ்வளவு வருஷம் வளர்ப்பு? 1.5 வருஷம் ஆச்சுண்ணே. நீங்க வாங்கி? ஆமா, நாங்க வாங்கி 1.5 வருஷம். சரி, இப்ப பல்லு எப்படி, 2ஆ 4ஆ? பல்லு 2 பல்லுண்ணே. 2 பல்லு. என்ன விலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க 27 ரூபா சொல்றோம். 27. சரி, என்ன விலை வரைக்கும் கேட்டிருக்காங்க? 22 தான் கேட்காங்க. 22. 22. 5,000 ரூபாய் குறைச்சு 5,000 ரூபாய் கேட்கறாங்க. குறைச்சிங்க. என்ன விலை வந்தா குடுக்குறாப்ல? ஒரு 24 ரூபா கொடுத்துடலாண்ணே. 24 நாள் கையில கொடுக்கலாம். ரைட். நல்லா இருக்கு கலர் குட்டி. ஆட்டுக்கு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாண்ணே. போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. நல்ல மூக்கு, தலை செட்டு. என்ன விலைன்னா 6,000? 6,000. ஒரு குட்டி தான் வாங்கியிருக்கீங்களா எப்படி? ஆமா, ஒன்று இந்த 3 வாங்கியிருக்கோம். இந்த 2 இருக்குதோ? இது 2 ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது? இது ஜோடி 19 ரூபா. ஜோடி 19. இது நல்ல பருங்குட்டியா இருக்க. ஆ, எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? இது 22 ரூபா சொன்னாங்க. சரி, 19. ஆமா. இது வளர்ப்புக்கா எப்படி வியாபாரத்துக்கா? வளர்ப்புக்கு தான், வளர்ப்பு. வளர்ப்புக்கு. எந்த ஊர் போகுதுண்ணே? திட்டாங்கலாம்.